மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். முக்கிய செய்தி பார்க்கின்றோம். தவேக எம்எல்ஏவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதியப்பட்ட வழக்கில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் அசோக் குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன் ஜாமீன் வழங்கியிருக்கிறது சென்னை உயர் நீதிமன்றம். தினமும் காலை மாலை என இரு வேளையும் திருவல்லிக்கேணியில் இருக்கக்கூடிய போலீஸ் முன் ஆஜராக உத்தரவு. இதுதான் இந்த பெயிலுக்கான கண்டிஷன், ஜாமீனுக்கான கண்டிஷன் நம்ம பார்க்கின்றோம். வாத பிரதிவாதங்கள் முத்தரப்பில் வைக்கப்பட்டன. செந்தில் பாலாஜி தரப்பில் என்ஆர் இளங்கோ அவர்கள், திராவிட முன்னேற்ற கழக வழக்கறிஞர் ஆஜரானார். குமரேசன் என்ற வழக்கறிஞர் செந்தில் பாலாஜியுடைய சகோதரர் அசோக் குமார் தரப்பில் ஆஜரானார். அரசு தரப்புலையும் வாதங்கள் வைக்கப்பட்டது. அரசு தரப்பில் அரசியே கவிழ்க்கிறதுக்கு சதி நடந்திருக்கிறது. இதற்கான பூர்வாங்க ஆதாரங்கள் இருக்கின்றன. இதில் ஹவாலா பணம் சம்பந்தப்பட்டிருக்கிறது, நிறைய எவிடன்சஸ் இருக்குது. அதனால் ஜாமீன் வழங்கக்கூடாது என்பது அரசு தரப்புடைய வாதமாக இருந்தது. இதில் முகாந்திரம் ஏதும் இல்லை என்ற வாதங்களை செந்தில் பாலாஜி தரப்புலையும் அவருடைய சகோதர தரப்புலையும் வைத்தாங்க. இது பற்றிய விவரங்களோடு இந்த வழக்கை உன்னிப்பாக நீதிமன்ற வளாகத்திலிருந்து கவனித்த நமது செய்தியாளர் சுரேஷ் இணைந்திருக்கிறார். சுரேஷ், இந்த உத்தரவுடைய ஹைலைட்ஸை நேயர்களுக்கு விரிவாக சொல்லுங்கள். வணக்கம். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஊத்தங்கரை தொகுதி தவேக எம்எல்ஏ இளையராஜாவிடம் குதிரை பேரம் பேசியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்குல முன்ஜாமீன் கேட்டு முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி, அவருடைய சகோதரர் அசோக் குமார் ஆகியோர் தாக்கல் செய்திருந்த மனுக்கள் நீதிபதி இளந்துரையின் முன்பு விசாரணைக்கு வந்துச்சு. அப்போ செந்தில் பாலாஜி தரப்புல ஆஜரான மூத்த வழக்கறிஞர் என்ஆர் இளங்கோ முன்வைத்த வாதம் என்னவென்றால், குதிரை பேரம் பேசியதாக கூறப்படக்கூடிய அந்த தொலைபேசி பேச்சுகள் பதிவு செய்யப்படல. சம்பவம் நடந்த 2 நாட்களுக்கு பிறகுதான் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அரசை கவிழ்க்க சதி என்ற ஒரு யூகத்தின் அடிப்படையில் அந்த புகார் கூறப்பட்டிருக்கிறது. சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தை ஆதரிச்சா அரசு கவிழாது. சபாநாயகரை எல்லா கட்சியும் சேர்ந்து ஆதரவளிச்சுதான் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. இப்ப எம்எல்ஏக்கள் ராஜினாமா செஞ்சிட்டு இருக்கிறாங்க, அது வேற விஷயம். ஆனா அசோக் குமார் தான் இந்த குதிரை பேரத்தை தூண்டினார் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்காங்க. ஆனா அதுக்கு காரணமா என்ன சொல்றாங்கன்னா, இந்த வழக்குல முதல் எதிரியாக கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு ஈரோட்ல இருந்த நாள்ல அசோக் குமாரும் அங்க இருந்தாரு அப்படிங்கறத சொல்றாங்களே தவிர அதை தவிர வேற எதுவும் இல்ல. 2 பேரும் சந்திச்சாங்களா இல்லையாங்கிறத இந்த புகார்ல எதுவும் சொல்லல. அதே போல கரூர்ல இப்போ இடைத்தேர்தல் நடக்க இருக்குது. ஏன்னா அங்க எம்எல்ஏ ராஜினாமா பண்ணிட்டாரு. அந்த இடைத்தேர்தல் நடக்க இருக்குது. அந்த இடைத்தேர்தல்ல கட்சிக்காக பணியாற்றுறதை தடுக்கிறதுக்காக, அதாவது செந்தில் பாலாஜியை கட்சி பணி மேற்கொள்வதை தடுப்பதற்காகவே இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்குது. யாருக்கும் எந்த பணமும் கொடுக்கல. மக்கள் பிரதிநிதியாக இருக்கக்கூடிய செந்தில் பாலாஜி விசாரணைக்கு தயாரா இருக்கிறாரு, முழுமையா ஒத்துழைக்கவும் தயாரா இருக்கிறாரு என்ற ஒரு வாதம் முன்வைக்கப்பட்டது. அவருடைய சகோதரர் அசோக் குமார் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் குமரேசன் முன்வைத்த வாதம் என்னன்னா, எப்பெல்லாம் தன்னுடைய சகோதரர் செந்தில் பாலாஜி மீது வழக்கு பதிவு செய்யப்படுகிறதோ அந்த வழக்குகள் எல்லாத்திலையும் அசோக் குமார் சேர்க்கப்பட்டு விடுகிறாரு. ஏற்கனவே ஒரு செய்தியாளர் இது சம்பந்தமா அந்த எம்எல்ஏ கிட்ட பேசியதா அந்த புகார்ல சொல்லியிருக்காரு. அப்படி இருக்கும்போது அது சம்பந்தமா எந்த ஒரு புகாரும் கொடுக்கல. சட்டமன்றத்துல பெரும்பான்மையை ஏற்கனவே நிரூபிச்சிட்டாங்க. அதனால மறுபடியும் இப்போதைக்கு பெரும்பான்மையை நிரூபிக்க கேட்க முடியாது. குதிரை பேரம்ங்கிறது அந்த குற்றச்சாட்டு 35 கோடி ரூபாய் குதிரை பேரம்ங்கிற குற்றச்சாட்டுங்கிறது யூகமானதுதான். சபாநாயகருக்கு எதிரான தீர்மானத்தின் மூலமா ஆட்சியெல்லாம் கவிழ்க்க முடியாது என்று அவர் வாதிட்டாரு. அதுவும் இல்லாம திமுகவுக்கு இப்ப 59 எம்எல்ஏக்கள் மட்டும்தான் இருக்கிறாங்க. மற்றபடி காங்கிரஸ், அதே போல தவேக, விசிகா மற்றும் 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள், இவங்க எல்லாருமே ஆளுங்கட்சிக்கு ஆதரவாகத்தான் இருக்கிறாங்க. அதனால 59 எம்எல்ஏக்கள் மட்டுமே இருக்கக்கூடிய திமுக ஆட்சியை கவிழ்க்கிறதுக்கு முடியாது. அது எப்படி முடியும் என்ற ஒரு கேள்வியை எழுப்பினாரு. கடைசியா காவல்துறை தரப்புல ஆஜரான அரசு குற்றவியல் மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் என்ன சொல்றாருன்னா, குற்றச்சாட்டுல கைதா இருக்கக்கூடிய 2 பேர் கரூரை சேர்ந்தவங்க. இந்த புலன் விசாரணையில குற்றஞ்சாட்டப்பட்டவர்கள் ஜூன் 25, 26, 27 இந்த 3 நாட்கள் கிண்டியில உள்ள ஒரு தனியார் ஹோட்டல்ல சந்திச்சு பேசியிருக்காங்க. அதுவும் இல்லாம முதல் எதிரியா கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய திருநாவுக்கரசு வேறு காரணத்துக்காக புகார்தாரரான அந்த எம்எல்ஏ இளையராஜாவுடன் பேசியதா சொல்லியிருக்காரு. இந்த குற்றச்சாட்டுக்கு வலுவான ஆதாரங்கள் இருக்குது. விசாரணைக்கு ஆஜராக செந்தில் பாலாஜிக்கும் அசோக் குமாருக்கும் சம்மன் அனுப்பியும் கூட அவங்க 2 பேரும் ஆஜராகல. இது ஒரு சாதாரண வழக்கல்ல. ஒரு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை உள்நோக்கத்தோடு அணுகி இருக்கிறாங்க. அசோக் குமார் தொடர்பு இருக்குதுங்கிறதுக்கு ஆதாரங்கள், ஆரம்பகட்ட ஆதாரங்கள் இருக்கு.
இதுல ஹவாலா பணம் சம்பந்தப்பட்டிருப்பதாக சந்தேகமும் இருக்குது. புலன் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறனால இவங்க 2 பேருக்கும் ஜாமீன் வழங்கக்கூடாது என்று கடுமையான ஆட்சேபத்தை அரசு தரப்பில் ஆஜரான ஜான் சத்யன், மூத்த வழக்கறிஞர் ஜான் சத்யன் வாதங்களை முன்வைச்சாரு. அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதி இளந்திரையன் இந்த வழக்குல செந்தில் பாலாஜி மற்றும் அவருடைய சகோதரர் அசோக்குமாருக்கு நிபந்தனை முன்ஜாமீன் வழங்கி உத்தரவிட்டிருக்கிறாரு. இந்த நிபந்தனையின்படி தினமும் காலை மற்றும் மாலை என 2 வேளையும் திருவல்லிக்கேணி காவல் நிலையத்தினுடைய அந்த வழக்கினுடைய புலன் விசாரணை அதிகாரி முன்பு ஆஜராக வேண்டும் என்ற ஒரு நிபந்தனை நீதிபதி விதித்திருக்கிறார். ரைட். இந்த நிபந்தனை என்பது தினமும் அவங்க ஆஜராகி கையெழுத்து போடணும் அப்படிங்கிறது இல்லையா? ஸோ அவங்களுடைய கைது என்பது இப்போ தடுக்கப்படுது நம்ம பார்க்கின்றோம். அரசு தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை முன்வச்சிங்க, அதே போல் செந்தில் பாலாஜி தரப்பில் வைக்கப்பட்ட வாதங்களை முன்வச்சிங்க. அவங்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு வழங்கியிருக்கிறத நம்ம பார்க்கின்றோம். மயிலாடுதுறை ஏவிசி மஹாலில் நடைபெறும் கார்னிவல் எக்ஸ்போவில் ரொட்டேரியன் ஏகேஎஸ் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.